பாட்டை பாடுங்க அண்ணன். உங்களையெல்லாம் கம்பு ஒன்று எடுத்துட்டு வராருங்க உங்களுக்கு. சேட்டையை பார்த்தீங்களா இல்லையா? எந்த ஊர் நைனா? மீன் குழம்பும் மண்பானையும் நைனா. உங்களை தான் எனக்கு தெரியுமே நைனா. அப்புறம் ஏன் நைனா இந்த கேள்வியை கேட்குறீங்க நைனா? ஏன் நைனா? ம் உங்களை தான் எனக்கு தெரியும்ல நைனா. தெரியலைன்னா பிரச்சனை இல்லை, தெரியலைன்னா கேட்கலாம். போயிட்டு நைனா உங்கள் ஒரிஜினல் ஐடி எடுத்துருவாங்க நைனா. எனக்காக ஒரு பாடுங்கள் அண்ணா. சரி இருங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டு வர்றேன் சகோ. சாப்பிட்டு வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை சரவணன். மறுபடியும் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அண்ணா நீங்கள் இன்னொரு பாட்டு ஒன்று பாடுங்க அப்படின்னு. சாப்பிட்டுட்டுக்கு எதமா வந்து சாப்பிட்டு விட்டு நீங்கள் 2 பேரும் வந்து பாடுறீங்க, நாங்கள் உட்காந்து கேட்குறோம். இப்போ சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. ஆமாம் சரிங்க சரவணன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சரி, லைவை முடித்துக்கொள்வோம். அழகாக நேரலை தொடர்ந்தது என்று சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீன் குழம்பும் மண்பானையும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க. ஆமாம் கியூட் கேமர் வணக்கம், வாங்க கியூட் கேமர் வணக்கம் வணக்கம். நம்முடைய லைவுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு அழகாக ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன செய்றீங்க, இதே நேரத்துக்கு கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம கடை சாத்தப்படும். ஆமாம் கடை சாத்துறதுக்கான நேரம் வந்து விட்டது. நீங்கள் கடை சாத்தும் பொழுது வந்திருக்கீங்க. ஆமாம் நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் பார்க்குறேன். வயிறு முட்டை திங்கும் போது ஒரு துணை தேவைப்படுது. சரி பரவாயில்ல, உட்காந்துருக்கேன், சாப்பிடுங்க. ஆமாம் பிரதீபா அண்ணா, ஜெயபிரதீபா செய்கிற வேலையை பார்த்தீங்களா? பிரதீபா பார்த்தீங்களா இல்லையா புது ஐடியில்? சரி வந்துட்டீங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஆமாம் கடையை சாத்த வேண்டாம், வா கொன்னு எடுத்துருவான் மகளே. நீ மட்டும் சொல்லாத மகளே அந்த வார்த்தையை. கூட பிறந்தவளே இந்த ஒரு வார்த்தையை நீ மட்டும் சொல்லாத, வேற யாரு சொன்னாலும் ஏற்றுக்குவேன். கடையை சாத்தாத சாத்தாத சாத்தாதன்னு சொல்லிவிட்டு நீ கடையை சாத்திட்டு ஓடிடுவ. ஆமாம் நாளைக்கு நெட்டு போட்டுருவேன். நாளைக்கு நெட்டு போட்டேன்னா நேரத்துடைய லைவ் போட்டுருவேன். நேரத்துடைய லைவ் போட்டுருவேன். ஜெயபிரதீப் இன்னும் லைக் போடலை. வந்துட்டீங்க, ஒரு ஐடியா தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஆனால் ஒரு லைக்கை போட்டு போகலாமா இல்லையா? காலையில் சாப்பிடலை, மத்தியானம் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிறேன் சகோ. ஓகே ஓகே, நானும் காலையில் இந்த ஒரு குப்பூசும் ஒரு டாலும் தின்ட்டு வந்தேன், அவ்வளோதான். வயிறு உள்ளே வந்து சுடுது, சாப்பிடாம கிடந்தது. இப்போ நைட்டு போய் சாப்பிட்ணும், ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் தூங்கணும். ஆமாம் நாளைக்கு எவ்வளவு நேரம் வர முடியாது அண்ணா? நாளைக்கு இவ்வளவு நேரம் வர முடியாது அண்ணா. ஏன் நாளைக்கு இவ்வளவு நேரம் வர முடியாது? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நாளைக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லைவ் டைம் கண்டிப்பாக நாளையிலேருந்து 30 நாளும் வந்து போஸ்டரில் டெய்லி லைவ் டைம் போட்டுருவேன். டெய்லி வந்து 30 நாளும் போஸ்டரில் லைவ் டைம் போட்டு விட்ருவேன். ஓகேவா? டெய்லி 30 நாளும் லைவ் டைம் போஸ்டரில் போட்டு விட்ருவேன். ஆமாம் கண்டிப்பாக லைவ் டைம் போகிறேன், 30 நாளும் போட்டு விட்ருவதேன். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக 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 இந்த 30 நாளும் தொடர்ந்து என்னுடைய நேரத்தை நீங்கள் கரெக்டாக தெரிந்து கொள்ளலாம். நேரத்தை கரெக்டாக தெரிந்து கொள்ளலாம், அதில் மாற்றமே இல்லை. அதில் எந்த ஒரு துளி மாற்றம் கிடையாது. நாளைக்கு நோன்பு ஷார்ட் சகோ. நாளைக்கு வராது, உங்களுக்கு நாளான்னைக்கு தான் வரும். நாளைக்கு எங்களுக்கு இல்லை வருது, உங்களுக்கு நாளான்னைக்கு தான். ஆமாம் சகர் செய்ய 4 மணிக்கு எந்திரிக்கணும். கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் வந்துட்டு 4 மணிக்கு தான், நான் 4 மணி வரைக்கும் லைவ்ல இருந்துட்டு சகர் செஞ்சுட்டு தூங்குங்கிறேன்.